இது வந்து ஒரு கூட்ட நெரிசல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது எதனால அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மரணங்கள் ஏற்பட்டதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுல ஆக்சுவலா. ஏற்கனவே கரூர்ல வந்து இப்ப பல மணி நேரங்கள் விசாரிக்கப்பட்டாங்க. இப்போ மறுபடியும் கூப்பிட்டு டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறது வந்து இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல, தேர்தல் வரப்போற இந்த சூழல்ல, கொள்கை எதிரி பாஜக என்று விஜய் சொல்லியிருக்கிற இந்த சூழல்ல டெல்லிக்கு கூப்பிட்டு இவங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? சிபிஐ தரப்புல விஜயை வந்து கூட்டிட்டு வந்து என்கொயரி பண்ணணும். அதனால இப்போ உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க, அவர் வர வேண்டியிருக்கும். ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல அவர் வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டியிருக்கும். அவருக்கு டெல்லியா சென்னையான்றதை நாங்கள் அப்புறம் சொல்றோம். சென்னையா, கரூரா, மதுரையா, கோயம்புத்தூரான்னு நாங்கள் அப்புறம் சொல்றோம். விஜய்க்கும் டெல்லிக்கு தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய்கிட்ட அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, இதில் அரசியல் ரீதியாக நீங்கள் எப்படி இதில் வந்து சதின்னு சொல்றீங்க? அந்த பாயிண்ட்ல தான் அரசியல் விளையாடுது. இவங்க வந்து திமுக மேல சதி சொல்றாங்க. அந்த சதின்ற விஷயம் நீங்க சொல்ற விஷயத்த நாங்க ஏத்துக்கணும்னா, நாங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்டு நடக்கணும். எங்களுக்கு பாஜகவுக்கு எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அஜெண்டாலாம் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப நீங்க எங்களோட வழிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த முன்னாடி வைக்கிறாங்கன்ற ஒரு பேச்சு இப்போ வந்திருக்கு ஆக்சுவலா. நல்ல கிடுக்கி பிடியில மாட்டிட்டாங்க. தாவேக்கா நல்ல கிடுக்கி பிடியில மாட்டிட்டாங்க. அவங்களுக்கு எதை சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியல. திமுக மேல பழிய சொல்லி இதுல இருந்து வெளில வரலாம் பார்த்தா அவங்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு கணக்கை வந்து பாஜக போடுறாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இல்ல நம்ம அதை கேட்க வேண்டாம், நம்ம பாஜகவோட கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பேசாம இருந்தா இல்ல நீங்க தான் காரணம், உங்களாலதான் தள்ளுமுள்ளு வந்தது, நீங்க தான் கூட்டத்தை ஒழுங்கா ஏற்பாடு பண்ணவில்லைன்ட்டு நம்ம மேல பழிய போட்டு நமக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ உட்காந்துருக்காங்க. அதனாலதான் 2வது நாள் இழுத்து அடிக்கிறாங்க. 2 நாள் விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே கரூர்ல விசாரிச்சாச்சு. அப்புறம் மறுபடியும் எதுக்கு இத்தனை மணி நேரங்கள்லாம் விசாரணை? அப்ப என்ன நடக்குது ஆக்சுவலா? விஜய் சொன்ன மாதிரி சிபிஐ வந்து பாஜக அரசு கைப்பாவைன்னு விஜய் சொன்னாரு. அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கா? அந்த கைப்பாவை சொல்றபடிதான் கைப்பாவை வந்து பாஜக சொல்றபடிதான் கேட்டு நடந்துட்டு இருக்கா? விஜய் ஏதாவது ஒண்ணு ஒத்துக்கணும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், கரூர் இந்த ஸ்டாம்பீட் விவகாரம் சம்பந்தமாக டெல்லி சிபிஐ வந்து சம்மன் கொடுத்திருந்தாங்க எங்க அலுவலகத்தில் வந்து ஆஜராக சொல்லி. 2வது நாளாக புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் வந்து ஆஜராயிருக்காங்க. கூடுதலாக கரூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி, கலெக்டர் உட்பட எல்லாரும் ஆஜராக இருக்கிறதாக நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ எப்படி நேற்றைய தினமே கிட்டத்தட்ட ஒரு 8.5 மணி நேரம் விசாரணை வந்து போச்சு. இன்னைக்கு காலையிலயும் வந்து ஆஜராக இருக்காங்க. விசாரணை எப்படி போய் கொண்டிருக்கிறது சார்? இல்ல அதாவது வந்து 8.5 மணி நேரம் அப்படின்றது நமக்கு வந்து கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு நேரமா தெரியும். பட் சிபிஐயோட அந்த விசாரணை பாணி இருக்குல்ல, ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து கம்ப்யூட்டர்ல ஏற்றி டைப் அடிச்சு அதை பேஜ் பை பேஜ் கையெழுத்து வாங்குவாங்க. அதனால அது அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியறதுக்கு லேட் ஆகும். அவங்க கேட்கிற கேள்விகள் குறைவா இருந்தா கூட ஒரு 50 கேள்வி கேட்டா கூட அது 10 மணி நேரம் ஆகும் முடியறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபார்மாலிட்டி அவங்க வச்சிருப்பாங்க. அதனால அது லேட் ஆகுது. அதனால 10.5 மணி நேரமும் கேள்வியே கேட்டுருந்தாங்கன்னா அது மாதிரி இருக்காது ஆக்சுவலா. அது நடுவில் லஞ்சு, டீ சாப்பிடுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருப்பாங்க. அதனால அந்த ப்ரொசீஜர் அப்படிதான் போகும் அந்த நேரம். ஆனால் இதுவே கொஞ்சம் அதிகபட்சமான நேரம். ஏன்னா இது வந்து ஒரு ஊழல் வழக்கோ இல்லது ஒரு கொலை அந்த மாதிரி விஷயங்களோ கிடையாது இது ஆக்சுவலா. இது வந்து ஒரு கூட்ட நெரிசல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது எதனால அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மரணங்கள் ஏற்பட்டதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுல ஆக்சுவலா. அதுல வந்து ஏற்கனவே கரூர்ல வந்து இப்ப பல மணி நேரங்கள் விசாரிக்கப்பட்டாங்க. அந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகட்டும், அல்லது வந்து இவங்க நிர்மல்குமார் ஆகட்டும், இவங்க எல்லாம் மணிக்கணக்கில் விசாரிக்கப்பட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள்லாம். இப்போ மறுபடியும் கூப்பிட்டு டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறது வந்து இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல, தேர்தல் வரப்போற இந்த சூழல்ல, கொள்கை எதிரி பாஜக என்று விஜய் சொல்லியிருக்கிற இந்த சூழல்ல டெல்லிக்கு கூப்பிட்டு இவங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? சென்னையிலையும், மதுரையிலையும், கோயம்புத்தூர்லயும் சிபிஐ ஆபீஸ் இருக்கும்போது எதுக்காக இவங்களை டெல்லிக்கு கூப்பிடணும்? அதுவே ஒரு முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன். என்ன காரணத்தினால இவங்களை டெல்லி கூப்பிடுறீங்க? தமிழ் தெரிஞ்ச ஆபீசர் சென்னையிலயும் இருக்காங்க, டெல்லியிலும் இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் எதுக்காக டெல்லி வரையும் கூப்பிடுறீங்க அவங்களை தேவையில்லாம? அப்போ அவங்க டெல்லி வரையும் கூப்பிட்டு பொதுமக்களுடைய பார்வையிலேருந்து இந்த விஷயத்தை அகற்றுறீங்களா? எங்க போனாலுமே செய்தி வரதான் போகுது. அப்படி இருக்கும்போது இவங்களை டெல்லி கூப்பிட வேண்டிய அவசியம், அது பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் பொதிந்திருப்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. டெல்லிக்கு கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக கூப்பிடுறாங்க ஆக்சுவலா? தேவையில்லாம கூப்பிடுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து விஜய் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். சிபிஐ என்பது பாஜக RSSின் கைப்பாவை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால அந்த சிபிஐக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதுக்கு மேல ஒரு குழுவை போட்டிருக்காங்க.
அதுல 2 போலீஸ் ஆபீசர், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்கார். அதுல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தான் ரொம்ப ஆக்டிவா இதுல பார்த்துட்டு இருக்காரு என்னன்ட்டு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தான் மேற்பார்வை பண்றதுல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் போய் அந்த ஜட்ஜிக்கெல்லாம் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆனால் இவர்களை கூப்பிட்டு இவ்வளவு மணி நேரம் விசாரிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லாத ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்து. 2வது என்னத்தை எதிர்பார்த்து உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு. அந்த கூட்ட நெரிசல் ஏன் ஏற்பட்டது? மரணங்கள் ஏன் ஏற்பட்டது? அதுக்கு காரணம் விஜயா அல்லது கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களா? இல்ல வேற ஏதாவது வெளிப்புற சக்திகள் ஏதாவது இருக்கா? இதுதான் அங்க பார்க்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலா. அப்போ கூட்டம் ஏற்பாடு செய்தவர்கள் யாரு? கூட்டம் ஏற்பாடு செய்தவர்கள் தாவேகா. தாவேகா கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சவங்க தெருவுல எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்களா? எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? எத்தனை மணிக்கு வந்தாங்க? அது மாதிரி விஷயங்கள். அவங்களுக்கு கூட்டத்துல பல மணி நேரம் இருந்தவங்களுக்கு குடிநீர் வசதி செஞ்சாங்களா? ஏதாவது சாப்பாடு போன்ற வசதிகள் ஏதாவது செஞ்சாங்களா? செய்யல. கூட்டத்துக்கு வந்தவங்களை கட்டுப்படுத்துற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் செஞ்சாங்களா? அவங்க டிரான்ஸ்பார்மர், மரங்கள் மேலெல்லாம் ஏறினாங்க, ஷெட்டுகள் மேலாம் ஏறினாங்க, லைட் போஸ்ட் மேலாம் ஏறினாங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது இறங்கினாங்களா? அதுவும் தெரியும். அதுவும் அதை பத்தி என்கொயர் பண்ணணும். 2வது கூட்டத்துக்கு நடுவுல மக்கள் மயங்கி விழுந்து இருக்க போதே விஜய் ஏன் பேசிட்டே இருக்காரு? விஜயோட கவனத்தை கவரத்துக்கு ஒருத்தர் ஏன் திருப்பால் அடிச்சாரு? அவர் அடிச்சவர் யாரு? எதுக்காக அடிச்சாரு? ஏன் அடிச்சாரு? அந்த ஆளை பிடிச்சி சிபிஐ இதுவரைக்கும் விசாரிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. அது விசாரிக்கணும். விசாரிச்சிருப்பாங்கன்னு என்னுடைய கருத்து. அவர் விஜயோடைய கவனத்தை கவர்வதற்காக அடிச்சாரா? இல்ல விஜய் ஏதாவது அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளை பத்தி பேசும்போது அடிக்கப்பட்டதா? அப்படின்ற ஒரு விஷயம் அங்க பாக்குறோம் நம்ம ஆக்சுவலா. சோ அதனால விஜய் ஏன் லேட்டா வந்தார்? கூட்டத்துக்கு அவங்க செய்த ஏற்பாடுகள் என்ன? போலீஸ் சொன்ன 11 நிபந்தனைகளில் எத்தனை நிபந்தனைகளை அவள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள் அப்படின்ற விஷயம்தான். இதுல அவங்க திருப்பி திருப்பி இந்த ஆதவ அர்ஜுனாவும் புஷியும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போலீஸ் சொன்னபடிதான் கேட்டோம்ன்றாங்க. ஆனா போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க கடைசி 50 மீட்டர் இவங்களை போக வேண்டாம் சொன்னோம் பஸ்ல. கடைசி 50 மீட்டர் இவங்க போனாங்க. அதனாலதான் கூட்டம் தள்ளுமுள்ளு நிறைய ஏற்பட்டது. அதனாலதான் மக்கள் ஷெட் மேல ஏறினாங்க, மரத்து மேல ஏறினாங்க, மேல இருந்து ஜெனரேட்டர் கீழே விழுந்தாங்க, கரண்ட் ஆஃப் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. நாங்க சொன்னதை இவங்க கேட்கல. இவங்களை கரூர் இருந்து நாங்க கரெக்டா உள்ள கூட்டிட்டு வந்தோம். அதுக்கு எங்களை பாராட்டினாங்க. ஆனா நாங்க ஒரு 50 மீட்டர் உள்ள போக கூடாதுன்னு சொன்னோம். போனா கூட்டத்தை பிளந்து கொண்டு போக வேண்டும். அது தள்ளுமுள்ளு உண்டாக்கும் சொன்னோம். இவங்க கேட்கல. அந்த சென்ட்ரல்ல போய் நிக்கணும் அங்க போயிருந்தாங்க. 2வது பைபாஸ் ரோட்ல இருந்து வரும்பொழுது பஸ்ஸுக்கு மேல விஜய் கையாட்டி வந்திருந்தாருன்னா கூட்டம் அப்பவே பிரிஞ்சு போயிருக்கும். இவர் உள்ளேயே இருந்திருந்தாரு. பல மணி நேரங்கள் பல நிமிஷங்கள் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டினே இருந்தாரு போன்ற பல விஷயங்களை அவங்க அப்புறம் நாங்க காட்டின இடத்துல பல இடங்களை வெளியில அவுட் சைடு டவுன் நாங்க வச்சுக்க சொன்னோம். மறுபடியும் டவுனுக்குள்ளேயே வைக்கணும்ன்ற மாதிரி அந்த மாத்தி அதே மாதிரி இடங்களா அவங்க எங்களுக்கு காமிச்சிருந்தாங்க. வேற வழியிலேன்னு கடைசியில் நாங்க ஒரு இடத்த ஒதுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். அந்த இடத்துலயும் நாங்க சொன்ன நிபந்தனைகளை ஏற்று நடக்கலன்றதான் போலீஸ் தரப்பு வச்ச விஷயம். இவங்க ஆதவர்ஜனா சொல்ற விஷயம் என்னன்னா, இல்ல நாங்க எல்லா ஏற்பாடுகளும் போலீஸ் சொன்னபடிதான் நடந்துனோம். நாங்க சேலத்துல இருந்து கரூர் வரதுக்குள்ள எங்களுக்கு டைம் ஆகி போச்சு. அங்கேயே கூட்டம் அதிகமா இருந்ததுனால அங்கேருந்து வரதுக்கு டைம் ஆகி போச்சு. அதனால பாயிண்ட் என்னன்னா நாங்க எங்களை பொறுத்த மட்டும் கூட்டம் ஒழுங்கா தான் ஏற்பாடு பண்ணினோம். எங்க மேல எந்த தப்பும் இல்லை. நாங்க ஒரு குறிப்பிட்ட எங்க விஜய் குறிப்பிட்ட நேரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம இல்ல. ஆக்சுவலா அவர் டைம் லாங் ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. 3 மணில இருந்து 7 மணி வரையும் அந்த மாதிரிலாம் ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளதான் நாங்க வரணும்னு இருந்தது. நாங்க கொஞ்சம் முன்னாடியே வரணும்னு பார்த்து பிளான் பண்ணியிருந்தோம். 12 மணிக்கு. அது வாட்ஸ்அப் மூலமா எல்லா தகவலும் பரவிடுச்சு. அதனால மக்கள் காத்தால இருந்தே அங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. அப்ப நீங்க ஏன் முன்னாடியே 12 மணிக்கு வருவேன்னு ஏன் வாட்ஸ்அப்ல தகவல் பரப்பினீங்க? அப்ப ஏன் முன்னாடியே கூட்டத்தை சேர அலோவ் பண்ணீங்க? கர்ப்பிணிகள், குழந்தைகள் போன்றவர்களெல்லாம் ஏன் நீங்க அலோவ் பண்ணீங்க? அவங்களாம் வர வேண்டாம்னு சொன்னீங்க. எப்படி இவ்வளவு பெண்கள் இறந்து போனாங்க? அவங்க பெண்கள் நீங்க ஏன் அலோவ் பண்ணீங்க? உங்களுடைய வாலண்டியர்ஸ் என்ன பண்ணாங்க? நீங்க தானே கூட்டத்தை ஏற்பாடு பண்ணீங்க. நீங்க தானே கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். அவங்க சொல்றாங்க இல்ல போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் அப்படின்னா. போலீஸ் தடுத்து நிறுத்தினா நீங்க எங்க கூட்டத்தை தடுக்கிறதுக்கு சதின்னு நீங்க சொல்லுவீங்க. கூட்டத்தை சேர்க்கறத தடுக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. அதனால போலீஸ் ஏதாவது வன்முறை ஏற்பட்டாதான் உள்ள வருவாங்களே தவிர மற்றபடி வரமாட்டாங்க. மயங்கி விழுந்தப்ப போலீஸ் உள்ள வந்தாங்க. ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கே நீங்க அப்ஜெக்ட் பண்ணீங்க. நீங்க ஏன் ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்ஜெக்ட் பண்ணீங்கன்னு ஆதவ அர்ஜுனா அந்த குரூப்பை பார்த்து, தாவேகா குரூப்பை பார்த்து பல கேள்விகளை அவங்க போலீஸ் கேட்டிருக்கு. அவங்க தாவேகா தரப்பு என்ன சொன்னாங்க? திருப்பி இது ஒரு சதி. இது கூட்டத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி, தள்ளுமுள்ளு உண்டு பண்ணி இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அரசியல் ரீதியான சதி. நீங்க டிசம்பர் மாசம் கரூர் வரேன்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்க வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அதுக்கு இவங்க கிட்ட சரியான பதில் இல்லை. நாங்க அந்த பிளானை மாத்திட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் மாத்தினீங்க? எதுக்கு மாத்தினீங்க? எவ்வளவு கூட்டம் வரும் நீங்க எதிர்பார்த்தீங்க? எவ்வளவு கூட்டம் வந்தது? ஏன் உங்க பின்னாடி மோட்டார் பைக்கில் ஆட்கள் அணிவகுக்கிறீங்க? உங்க கூடயே உங்க பஸ் பின்னாடியே ஒரு 1000 பேர் வரா மாதிரியான விஷயங்கள் ஏன் நீங்க பண்றீங்க? உங்க தொண்டர்களை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாதா? கட்டுப்பாடு கிடையாதா உங்க கட்சியில? ஏன் தொண்டர்களை கட்டுப்படுத்த மாட்டேன்றீங்க அப்படின்னு பல கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கும்போது
கடைசியா என்ன சொல்றாங்க, சிபிஐ தரப்புல விஜயை வந்து கூட்டிட்டு வந்து என்கொயரி பண்ணணும். அதனால இப்ப உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க, அவர் வர வேண்டியிருக்கும். ஜனவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல அவர் வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டியிருக்கும். அவருக்கு டெல்லியா, சென்னையான்றத நாங்க அப்புறம் சொல்றோம். சென்னையா, கரூரா, மதுரையா, கோயம்புத்தூரான்னு நாங்க அப்புறம் சொல்றோம் அப்படின்ற விஷயத்த. ஆனா டெல்லியில தான் முக்காவாசி வைப்பாங்க போல. ஏன்னா விஜய் வந்தாருன்னா கோயம்புத்தூர்லயோ, சென்னையிலயோ கூட்டம் நிறைய வரும்ன்றதுனால, அவருக்கும் டெல்லி தான் என்கொயரி இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய்க்கும் டெல்லிக்கு தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ விஜய்ட்ட அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இதுல அரசியல் ரீதியா நீங்க எப்படி இதுல வந்து சதின்னு சொல்றீங்க? உங்க கூட்டத்துக்கு வந்து நீங்க இதுக்கு அப்புறம் நீங்க பல கூட்டங்கள் பேசியிருக்கீங்க. அங்கெல்லாம் ஒழுங்கா தானே நடந்திருக்கு. பாண்டிச்சேரியில போனீங்க, அங்க அங்க போட்ட எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு நீங்க பேசுனீங்க. அது மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடு போலீஸ் நிபந்தனைகள் போட்டா மட்டும் அதை ஏன் முடக்குறாங்க, கூட்டத்தை முடக்குறாங்கன்னு ஏன் சொல்றீங்க நீங்க? அப்படின்னு பல கேள்விகளை வந்து விஜய் நோக்கி கேட்கறதா இருக்காங்க. இவங்களையும் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. இவங்க சதின்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்து எப்படி சதின்னு சொல்றீங்க? என்னென்ன காரணத்தினால சதின்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது, அவர்கள் வந்து உள்ளூர்ல இருக்கிற திமுகவினர் எங்களுக்கு எதிரா இருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது, எப்படி என்ன காரணத்தினால சொல்றீங்கன்னா, இவங்களால சஃபிஷியன்ட்டா சொல்ல முடியல. கூட்டத்துக்குள்ள திமுகவினர் வந்து கலாட்டா பண்ணிட்டாங்கன்னு பொத்தம்பொதுவா சொல்றாங்களே தவிர, இவங்களால குறிப்பிட்டு இல்ல, நாங்க இப்படிதான் பேசினோம். நாங்க பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறாங்கன்னு எங்க தலைவர் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் கலாட்டா நடந்தது அப்படின்ற போது, இல்ல கலாட்டா நடக்க ஆரம்பிச்சது 4வது நிமிஷம் தான் கலாட்டா நடக்க ஆரம்பிச்சது. பாட்டிலுக்கு ரூ. 10ன்றது 16வது நிமிஷத்துல தான் பேசினாங்க. அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து போலீஸ் தரப்புல அவங்க சொல்றாங்க. எந்த நேரத்துல எது ஆரம்பிச்சதுன்ற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. கலெக்டரோ, எஸ்பியோ, அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸோ அவங்க 3 பேர் அங்க போயிருக்காங்க. அதனால இவங்க சதின்ற விஷயத்த மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. இல்ல எனக்கு ஒரு அவங்க சின்ன என்ன குறுக்கீடு நினைக்கிறாங்க? சார். இப்போ இதுல ஒரு பக்கம் விசாரணை போய் கொண்டிருக்கிறது. விசாரணை நேற்றைய தினம் நிறைவடைந்த வெளிவடைந்த விசாரணையின் போது இரவு நேரத்தில் நிர்மல் குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சார். விசாரணையில் என்ன கேள்வி கேட்கப்பட்டது, விசாரணை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று நான் பொதுவெளியில் கூறக்கூடாது. அதனால் நான் கூற மாட்டேன். ஆனால் அவர் அதே கான்ஸ்பிரன்சி தியரிய மூடலா பேசுறாரு பிரஸ் மீட்ல. எப்படி அவர் பேச முடியும்? அவர் உரிய ஆதாரத்தை பொதுவெளியிலும் வைக்கவில்லை. சிபிஐயிடம் அவர் கொடுத்திருக்க வேண்டும். அவர் கொடுத்திருந்தால் அவர் பேசலாம். பொதுவெளியில் முன்பு வைத்திருந்தால் அவர்கள் பேசலாம். உரிய ஆதாரங்கள் இல்லை. உரிய எந்த ஒரு வீடியோ காட்சிகளும் இல்லை. ஊசி போட்டேன்னாங்க, கத்தி வச்சு குத்துனான்னாங்க. இப்படிலாம் ஒரு கடுமையான பொய் பிரச்சாரங்கள்லாம் அப்போது முன்னெடுக்கப்பட்டன. அதே மாதிரியான ஒரு கான்ஸ்பிரன்சி தியரிய நிர்மல் குமார் அவர்கள் சிபிஐ அலுவலக வாசலில் இப்படி பேசுகிறார். இது வந்து எப்படி சட்ட ரீதியா எப்படி பார்க்கணும்? அவர் வந்து அவர் என்ன கேள்வி கேட்டாங்க, அவர் என்ன பதில் சொன்னாங்கன்றதெல்லாம் வந்து கசிந்து தான் வந்திருக்கு. அதெல்லாம் தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் அதான் அவங்க சொன்னது இதுதான். சதின்னு தான். திருப்பி அந்த பாயிண்ட் வந்து அவங்க வந்து திமுக மேல ஒரு பழிய போடணுன்றதுக்காக சொல்றாங்க. அவங்க தரப்புல உள்ள பலவீனங்களை மறைக்கிறதுக்காக, திமுக மேல பழிய போடுறதுக்காக சதின்னு அரசியல் ரீதியான ஒரு லாபத்தை பெறத்துக்காக அவங்க விரும்புறாங்க. ஆனால் அதற்கான எந்த விதமான சான்றுகளும் அவங்க கிட்ட இல்ல ஆக்சுவலா. அதாவது தொடக்கத்துல வந்து இவங்களை சப்போர்ட் பண்ண எல்லா கட்சியும் இப்ப கைவிட்டாங்க. அதிமுகவும் கைவிட்டாங்க, பாஜகவும் கைவிட்டாங்க. அதனால இவங்களுக்கு தொடக்கத்துல அவங்க 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய போலீஸ் தான் ரொம்ப இதாயிடுச்சுன்ட்டு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வந்து இவருடைய மிஸ்மேனேஜ்மெண்ட், இந்த கட்சிக்காரர்கள் ஏற்பாடு பண்ண விஷயங்கள் சரியில்லை. அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டும் போது எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யணும். இப்போ நேற்று 1,00,000 பேர் கூட்டியிருக்காங்க திமுகவினர். அவங்க 1,00,000 பேருக்கு மேல கூட்டினா எப்படி கூட்டினாங்க, எப்படி கலைஞ்சாங்கன்னு பார்த்தோம். திருவண்ணாமலையில 1,00,000 பேருக்கு மேல கூட்டினாங்க, எப்படி கூட்டினாங்க, எப்படி கலைஞ்சாங்கன்னு பார்த்தோம். ஆனா உங்க ரசிகர்கள் மட்டும் ஏன் அவங்க கட்டுக்கடங்காத இருக்காங்க? ஏன் வந்து அவங்களை கட்டுப்படுத்த முடியல உங்களால? இப்படி கட்டுக்கடங்காத கூட்டத்தை வச்சுட்டு நீங்க சட்டம் ஒழுங்கை பத்தி நீங்க எப்படி சொல்ல முடியும் நீங்க அப்படின்னு அவங்க திருப்பி கேட்கிறாங்க. கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு அதுக்கான ஒரு இது இருக்கு, அவங்களுக்கான பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை வந்து அவங்க வந்து இன்னொருத்தர் தலையில தூக்கி போட முடியாது. சதின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் தலையில தூக்கி போட முடியாது. சதிதான், நீங்க அதுக்கேற்ற ஆதாரத்தை கொடுங்க. அவங்க யாரை விசாரிக்கணுமோ சிபிஐ விசாரிச்சுட்டு போட்டோம், அது வேற விஷயம். இப்ப அந்த பாயிண்ட்ல தான் வந்து அரசியல் எங்க விளையாடுது ஆக்சுவலா. அந்த பாயிண்ட்ல தான் அரசியல் விளையாடுது. இவங்க வந்து திமுக மேல சதி சொல்றாங்க. அந்த சதின்ற விஷயம், நீங்க சொல்ற விஷயத்த நாங்க ஏத்துக்கணும்னா நாங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்டு நடக்கணும். புரியுதா? நீங்க சதின்னு சொல்றீங்கல்ல, இதுக்கு ஏத்தபடி நாங்க வந்து பாக்குறோம். இதுக்கு நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம். ஆனா நீங்க சதின்னு சொல்றதை நாங்க கேட்கும்போது நாங்க சொல்ற சில விஷயங்கள் நீங்க கேட்கணும். எங்களுக்கு பாஜகவுக்கு எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அஜெண்டாலாம் தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப நீங்க எங்களோட வழிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த முன்னாடி வைக்கிறாங்கன்ற ஒரு பேச்சு இப்ப வந்திருக்கு ஆக்சுவலா. அப்ப நீங்க சொல்ற சதின்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க திமுக மேல பழி சொல்றீங்க, நாங்களும் திமுகவுக்கு கெட்ட பேர் வரணும்னு தான் பாக்குறோம். அப்ப நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நாங்க சொல்ற மாதிரி வாங்க, வழிக்கு வாங்க, கூட்டணிக்கு வாங்க ஒழுங்கா அப்படின்ற பாயிண்ட் தான் வைக்கிறாங்க அவங்க. இவங்க விஜய் போயிட்டு அவர் விசாரணைக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் தெரியாது. கிட்டத்தட்ட வலைய வந்து ஆல்மோஸ்ட் இவங்க 4 பேர் மேல வீசிட்டாங்க. இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாது, திக்குமுக்காடின்னு இருக்காங்க. பாஜக கூட சேர்ந்தா நமக்கு தோல்வி நிச்சயம்னு நல்லா தெரியும் விஜய்க்கு. இவ்வளவு நாள் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு.
அதனால இந்த சிபிஐ இல்ல அவங்க இஷ்டப்படி அப்ப நீங்க சொல்ற சதியெல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம். உங்க மேலதான் தப்பு இருக்கு. நீங்க கூட்டத்தை ஏற்பாடு பண்ண விதம் சரியில்லை. உங்க ரசிகர்கள் நடந்து கொண்ட விதம் சரியில்லை. நீங்க கட்டுக்கடங்காம இருந்தீங்க. நீங்க போலீஸ் சொன்னதை கேட்கல. அதனால இந்த என்டையர் 41 பேர் மரணங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு அறிக்கையை நாங்க வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா அது விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவா இருக்கும் அது ஆக்சுவலா. அதனால வந்து இப்போ 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்ற மாதிரி அவங்க இருக்காங்க. இந்த சதின்னு இவங்க நம்ம சொல்றத அவங்க கேட்கணும்னா அவங்க சொல்ற மாதிரியான விஷயத்துக்கு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இல்ல அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்கன்னா நீங்க தான் பொறுப்பு, கூட்டத்தை ஏற்பாடு பண்றவங்க தான் பொறுப்பு, நம்ம மேல பழி விழுந்துரும், தேர்தல் நேரத்துல நம்ம பேர் கெட்டு போயிடும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனால நல்ல கிடுக்கி பிடியில மாட்டிட்டாங்க. தாவேக்கா நல்ல கிடுக்கி பிடியில மாட்டிட்டாங்க. அவங்களுக்கு எதை சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியல. திமுக மேல பழிய சொல்லி இதுல இருந்து வெளில வரலாம் பார்த்தா அவங்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு கணக்கை வந்து பாஜக போடுறாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இல்ல நம்ம அதை கேட்க வேண்டாம், நம்ம பாஜகவோட கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பேசாம இருந்தா இல்ல நீங்க தான் காரணம், உங்களாலதான் தள்ளுமுள்ளு வந்தது, நீங்க தான் கூட்டத்தை ஒழுங்கா ஏற்பாடு பண்ணவில்லைன்ட்டு நம்ம மேல பழிய போட்டு நமக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த 2 விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதான் இப்போ தாவேக்காவோட அந்த நிர்மல் குமார், ருஷி ஆனந்துக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ உட்காந்துருக்காங்க. அதனாலதான் 2வது நாள் இழுத்து அடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாங்க, முடிவுக்கு வாங்கன்றாங்க. அந்த முடிவுக்கு வரத்துக்கு முடியல இவங்களால. அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள வந்து கேள்வி கேட்கணுன்றதால நேரத்தை போக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதான் உண்மை. இன்னும் இவ்வளவு நாள்லாம் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாது. அது என்னதான் வீடியோகிராஃப் பண்ணாலும் சரி, என்னதான் நீங்க இவங்க வந்து பொய் சொல்றாங்கன்ற பாலிகிராஃப் எல்லாம் உங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலுமே சொல்றேன் நான். அதனால இவ்வளவு நேரம் ஆக வேண்டிய 2 நாள் விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே கரூர்ல விசாரிச்சாச்சு. அப்புறம் மறுபடியும் எதுக்கு இத்தனை மணி நேரங்கள்லாம் விசாரணை? அப்ப என்ன நடக்குது ஆக்சுவலா? அப்போ விஜய் சொன்ன மாதிரி சிபிஐ வந்து பாஜக RSS கைப்பாவைன்னு விஜய் சொன்னாரு. அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கா? அந்த கைப்பாவை சொல்றபடிதான் கைப்பாவை வந்து பாஜக சொல்றபடிதான் கேட்டு நடந்துட்டு இருக்கா? விஜய் ஏதாவது ஒண்ணு ஒத்துக்கணும். விஜய் ஒரு பழிய போட்டார். அவருக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்லைன்றத முதல்ல தெளிவா சொல்லிட்டார். இன்னைக்கு சிபிஐ வந்து உங்களை வச்சு ஒரு ஆமா அந்த அஜித்குமார் மரணத்தை சொல்லிட்டார். இப்போ சிபிஐ உங்களை வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. அந்த பாலிடிக்ஸா இல்ல உண்மையிலேயே விசாரிக்கிறாங்களா, இல்ல பாஜகவோட எண்ணத்தை வெளிப்படுத்துறாங்களா, இல்ல உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி பண்ணிடுறாங்களான்னு தெரியாது. சரியான இடத்துல வந்து மாட்டி வச்சுட்டாங்க அவரை வந்து. இப்போ இது வந்து என்ன பிரச்சனை வரும்னா 41 பேர் இறந்ததுக்கு நம்ம காரணமா போயிட்டோமே ஒரு குதிரை குத்திட்டா என்ன பண்றது அப்படின்ற பயம் வந்து விஜய்க்கு இருக்கு. நீங்க தான் 41 பேர் மரணத்துக்கு காரணம், உங்க கட்சி தான் ஏற்பாடு பண்ண விதங்கள் சரியில்லை, நீங்க உங்க ரசிகர்கள் நடந்து கொண்ட விதம் சரியில்லைன்னு ஒரு யாரும் இதுல வெளிப்புற சதி எதுவும் கிடையாதுன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க நினைக்கிற அரசியலை பண்ண முடியாது. தாவேக்கா நினைக்கிற அரசியலை பண்ண முடியாது. அதை வச்சுட்டு பாஜக இப்ப விளையாடுறாங்க. சார், இப்ப ஜனவரி மாதத்தில் நீங்கள் சொன்னது போல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படலாம், அவர் எங்கு விசாரிக்கப்படுவார் என்றுதான் தற்போது சந்தேகமாக இருக்கிறது. எந்த சென்னையிலே விசாரிக்கிறாங்களா, இல்ல கரூர்லயா, அல்லது டெல்லியில கூப்பிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்ப நீங்க சொல்வது போல அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் படியே அது வந்து RSS பாஜகவினுடைய கைப்பாவையாக சிபிஐ இருக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். அவர் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வருவார் ஜனவரி மாதத்தில் என்றால் இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போகுது? ஜனவரி மாசம் எலெக்ஷனுடைய அந்த ஜுரம் வந்து பயங்கரமா சூட்டுல இருக்கும். அந்த சமயத்துல விஜய் விசாரிச்சா என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும் சார்? சார், விஜய் வந்து கிட்டத்தட்ட பாஜக நினைக்கிறதோ சிபிஐ மூலமா என்ன விஷயத்த பண்ண நினைக்கிறாங்களோ பாஜக, அது கிட்டத்தட்ட விஜய்க்கு சொல்லப்பட்டு விட்டது. கடந்த 20, 25 1 மாசமாக சொல்லப்பட்டு விட்டது. அதனாலதான் அவர் அடக்கி வாசிக்கிறார். திருப்பரங்குன்றம் விஷயத்துல உங்க நிலைப்பாடு என்ன? இதுவரையும் ஒரு 150, 200 வருஷமா இருக்கிற ஒரு விஷயங்கள், அந்த மரபை மாற்றத்துக்கான ஒரு விஷயத்த வந்து பாஜகவுடைய துணை அமைப்புகள்லாம் கையில் எடுக்கிறாங்க. அங்க ஒரு டென்ஷனை ஏற்படுத்துறாங்க. அங்க இருக்கிற கோவில் நிர்வாகம் வந்து மரபு ரீதியா எந்த இடத்துல ஏத்தணுமோ அங்கதான் நாங்க ஏற்றிட்டு இருக்கோம் தீபத்தைன்னு சொல்றாங்க. அதை மாத்தி ஒரு தீர்ப்பு வருது. அது சம்பந்தமான ஒரு பெரிய சர்ச்சை வருது. அந்த சர்ச்சையினால வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு டென்ஷன் உண்டாகுது. தமிழ்நாட்டை பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயமா எல்லா கட்சிகளும் அதை பத்தி பேசுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு அரசியல் கட்சியா நடத்துறீங்க, ஏன் வாய மூடி நிக்கீங்க? மத நல்லிணக்கத்துக்கு 100% உறுதி கொடுப்பேரு கிறிஸ்துமஸ் விழாவில் உறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு? ஏன் பயம் உங்களுக்கு? அப்போ பாஜக சிபிஐ மூலமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ அது உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. அதனால நீங்க அடக்கி வாசிக்கிறீங்களா நீங்க? இன்னொன்னு, மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துல மகாத்மா காந்தி பேர் எடுக்கிறது மட்டும் இல்லாம மாநில அரசோட நிதி சுமையை சுமத்தி என்ன வேலைகள் செய்யணும்னு உட்பட நாங்க தான் நிர்ணயிப்போம்னு சொல்றீங்க. 100 நாள் வேலையை 125 நாளா
ஆக்கிட்டோன்னு அதனாலதான் சப்போர்ட் பண்ணணும்னு பம்மாத்து பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன நினைச்சிட்டு இருக்காரு? கடந்த 4 வருஷமா அதுக்கு நிதியை குறைச்சிட்டு வருஷத்துக்கு 45 நாள் தான் சார் பணம் கொடுக்குறாங்க. 100 நாள் கூட கொடுக்கறது இல்ல. இப்பவே சொன்னா 100 நாள் 45 நாள் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் 125 நாள் எங்க சார் கொடுப்பாங்க? சுத்த ஏமாத்து வேலை. இதை நம்பி எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரிக்கிறாரு. காந்தி பேர் எடுத்தது மட்டும் கண்டிக்கிறாராம். அது ஏன் கண்டிக்கிறாரு தெரியல எனக்கு. காந்தி பேர் எடுத்தது ஒரு விஷயம், இது மாநில அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படுத்துறது ஒரு விஷயம். 125 நாள்ன்றது ஏமாத்து வேலை. ரெண்டாவது அவங்க சொல்ற வேலையை தான் செய்யணும். நாங்க இந்த திட்டங்களை நாங்க தான் அங்கீகரிப்போம். உள்ளூர்ல இருக்கிற பஞ்சாயத்து என்ன வேலை செய்யணும் அவங்க சொல்லுவாங்களாம். இந்த 4 விதமான விஷயங்களை சொல்லி இதுக்குள்ளதான் நீங்க செய்யணும். அப்பதான் நாங்க பணம் தருவோம். அதுலயும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட். இப்ப இதுவரையும் நீங்க 90 10% கொடுத்துருந்தீங்களே, அந்த கதை என்ன ஆகுது? அப்ப மாநில அரசுக்கு மேல நிதிச்சுமை உண்டாக்குறீங்களே. இது சுத்த ஏமாத்து வேலை. இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போவாங்க. யாராவது திமுக எதிர்கட்சியில் எடுத்துட்டு போவாங்க. ஆனால் இதை பத்தி வாயை திறக்க மாட்டேன்றீங்களே. மாநிலங்களை அஃபெக்ட் பண்றது, கிராமப்புற பொருளாதாரத்தை அஃபெக்ட் பண்ற இந்த விஷயத்தை மத்திய அரசு செஞ்சிருக்கு. அதை பத்தி வாயை திறக்காத இருக்கிற விஜய், அதுக்கு என்ன காரணம்? பாஜக சிபிஐ மூலமா பல விஷயங்களை செய்ய நினைக்கிறது, அதுதான் காரணமா? சொல்லுங்க. அதனால கிறிஸ்துமஸ் விழா, கிறிஸ்துமஸ் போது முதல் நாளும் அதுக்கு அடுத்த நாளும் நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்களே. அந்த ஒரு பக்கம் சர்ச்சுக்கு போறாரு பிரைம் மினிஸ்டர், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்களே. அந்த தாக்கப்பட்ட விஷயத்தை பத்தி நீங்க ஒரு வாய் திறக்கலையே. அதுக்கு என்ன காரணம்? பாஜக சிபிஐ மூலமா உங்களை பல விஷயங்களை மிரட்ட பாக்குறாங்களே, அதுதான் காரணமா? அதனால இப்பவே அறிகுறிகள் தெரியுது. தாவேகா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆட்டங்கள் இருக்கு. இந்த விஷயத்துல ஒரு ஆட்டங்கள் இருக்கு. என்ன மாதிரி சொல்லணும்னு தெரியல. திமுக மேல பழிய போடணும்னு நாங்க ரிப்போர்ட் கொடுக்கணும்னா நாங்க சொல்றதை கேளுங்க. இல்ல உங்க மேல நீங்க தான் பொறுப்பு, நாங்க உங்க மேல பழிய போட்டு போறோம்ன்ற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கான்றது முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. நிச்சயமா சார். இந்த கரூர் சிபிஐ சம்பந்தமான வழக்கு சம்பந்தமான இப்போ டெல்லி தற்போது அலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமான பின்னணி அரசியலை ரொம்ப தெளிவா எங்க நேயர்கள் மத்தியில விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.